எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அல்லது பெனாசிர் பில்கிஸ் போன்ற ஒரு இஸ்லாமிய பெண், கர்ப்பமுள்ள பெண், 15 பேர் கூட்டு 15 பலாத்காரம் செஞ்சானுங்க, அவனுக்கு எதுவும் கிடையாது. அவன் விடுதலையாய் வெளியே வருவதற்கு கொண்டாடினாங்க, அதை வரவேற்றாங்க. இப்படி அயோக்கியர்களை, அநியாயம் செய்யப்படுகிற, அக்கிரமம் செய்யப்படுகிறவர்களை எந்த பாராளுமன்றத்திலையும் இது உச்சகட்ட மோசமான ஈனமான செயல், நல்ல தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக பிறந்தவருக்கு செய்ய மாட்டாங்க, எந்த பேச்சும் கிடையாது. அசிங்கமான விஷயத்தை மக்களவையில எதுவும் கொண்டு வருவது கிடையாது. சிறுபான்மையுடைய விஷயத்துல அவருடைய சொத்துக்களை முடக்குவதிலும், அவர்களுடைய முத்தலாக்கு சட்டத்தில் கொண்டு போய் அவர்களை அடக்குவதிலும், சிஏ என்ஆர்சி எம்பிஆர் போன்ற சட்டங்களை சொல்லி அவரை ஒட்டுமொத்தமா வாஷோடு பண்ணுவதிலும், அல்லது ஒட்டுமொத்தமாக கடை சேர்ப்பு கையில் எடுத்துகிறது வக்ஃப் வாரிய அந்த சட்ட மசோதாவை திருத்தம் செஞ்சு 1995க்கு பின்னால உள்ள அத்தனை திருத்தங்களையும் மாற்றம் செஞ்சு ஏறக்குறைய 115 திருத்தங்களை உண்டாக்கி அதுல 44 திருத்தங்கள் இஸ்லாமிய உம்மத்திற்கு அபாயம் தரக்கூடிய திருத்தங்களாக இருக்குது. நமக்கு அதனுடைய அபாயம் தெரியல, அதனுடைய பயங்கரம் நமக்கு புரியல. இன்றைய இஸ்லாமியர்கள் இன்றைய பொழுது ஓடுனா போதும், இன்றைக்கு சம்பாதிச்சா போதும், இன்றைக்கு நல்லா இருந்தா போதும் கிடையாது. நம் முன்னோர்கள், நம் பாட்டன் முப்பாட்டன், நம் தாத்தன், நம் எல்லோருக்கும் இஸ்லாமிய முஸ்லிம்கள் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தரப்பட்ட சொத்துக்கள், அந்த தான சொத்துக்களை, அந்த வக்ஃப் சொத்து, வக்ஃபுல் இல்லா, அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துக்களை யாரோ ஒருவன் தின்பதை அல்ல யாரோ ஒருவன் அபகரிப்பதை ஒரு இஸ்லாமியன் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் போராட்ட குணம் நம்மில் பிறக்கும் என்பதற்காக நாம் பேசப்படுகிறோம். அன்னை சுமையா 2 கால்கள் விரிக்கப்பட்டார்கள், சொல் அல்லாஹ் என்று சொல்கிறாய் இல்லையா? அவர்கள் கடைசி வரைக்கும் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். அவருடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியால குத்தினார்கள், கடும் சேதமாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் மௌத்தானார்கள். இந்த மார்க்கத்திலே ஆண் சஹாபாக்கள் பிலாலும் பெண் சஹாபி அன்னை சுமையாவும் இந்த மார்க்கத்தை